நாகம்மாளே நாவில் வந்த அருள் புரிவார் முப்புடாது அம்பிகையே மூன்று முகம் கொண்டவளா முப்புறத்தை ஆண்டவளா அவளு திரிபுர சுந்தரியா சக்தி கொண்டு முப்பூடாதே முன்னால் வந்து அருள் புரிவார் அம்பிகையே மாரியம்மா மதலைக்கு நீ வந்தருள்வார் சந்தன மாரியம்மா தற்காக்க வேணும் அம்மா வடக்குத்தியா வடக்குவா செல்வே வந்தருள வேணும் அம்மா கலிங்க நாட்சி அம்பிகையே கதைக்கருள வருவாயம்மா எனக்கு தெரியாத கதைகள் எல்லாம் தட்சணாமூர்த்தி ஐயா தட்சணாமூர்த்தி ஐயா தெரியும்படி வந்தருள்வார் தெரியும்படி வந்தருள்வார் சுவாமி மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா திருவிளக்கில் பிறந்த பாலன் சிவன் சுடலை மாயாண்டி ஊர்காடு சுடலையா உள்ளத்திலே வந்தருள்வார் ஐகோச்சு மகராஜா நடியாளுக்கு அருள் புரிவார் ஆரோ மங்களத்தான் அருள் புரிய வேணும் ஐயா சிவனு பெரி மாயாண்டி சிறுமிக்கு நீ வந்தருள்வார் ஆழ்வாகுறிச்சி சுடலையா அடியாளுக்கு அருள் புரிவார் ஊரணிக்கர மாயாண்டி ஊரணிக்கரை என் உள்ளத்திலே வந்தருள்வார் உள்ளத்திலே வந்தருள்வாய் தர்க்கமாடா தலைவாய் மாடா ஆதியிலே தர்க்கராஜா பாதியில தலவமாடா மாட்டு முகம் கொண்டதால மாடசுவாமி ஒரு பெயரா கோட்டைக்கு அதிபதியா என்னோட குல தெய்வம் ஐயா கோட்டை மாடசுவாமி ஐயா கோட்டை குழந்தைக்கு நீ வந்தருள்வா குழந்தைக்கு நீ வந்தருள்வாய் தெப்பையிலே பிறந்த பிள்ளையே தெப்பையில பிறந்த பிள்ளையே செல்ல பிள்ளை கருப்ப சுவாமியே சீதாதேவி வளர்த்த மகே வால்மீகர் வனமதிலே வந்து உதைத்த தெய்வம் ஐயா காவல்கார கருப்ப சுவாமியே கதை கருள வேணும் ஐயா ஐந்தலத்தை ஓரொழுதான் அருள் புரிய வேணும் ஐயா எட்டு எழுத்தை ஓரொழுத்தான் இசைந்தருள வேணும் ஐயா தெரியாத கதைகள் எல்லாம் கதைகள் தெரியும்படி அருள் புரிவா மறந்த சில கதைகள் எல்லாம் என்னோட மனமதிலே அருள் புரிவாய் அம்மா அருள் புரிவாய் சக்தி கலை மகளே ஆயுளை வாணி அம்மா சக்தி கலை மகளே படித்த குறைகள் பாடு பகவானை அருள் புரிவா எடுத்து சில கதைகள் பாடு ஈஸ்வரரை அருள் புரிவா அங்க அம்மன் கதை குறைகள் பாடு முக்குடாதி அம்மன் கதை குறைகள் பாடு ஆண்டவன் பகவானை அருள் புரிவா
நாகலோகப்பட்டினத்தில் கரையாமுற்று தன்னாதிலே நாகமுடி ராஜாவோ நாக கன்னி பெண் கொடியோ குழந்தை வரம் வேணும் என்று கடவுளை மனதில் எண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோகம் தன்னாதிலே 12 வருட காலம் 12 வருட காலம் பாரு பெருந்தவமும் செய்து வந்தார். ஆண்டவன் பகவானை நினைத்து 12 வருட காலங்களாக தவம் இருந்தோம். கடவுள் பகவான் கை குழந்தை வரம் கொடுக்கவில்லை என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் பகவானை எப்படி மனமுருகி நினைக்கிறார்கள் அண்ணா. ஈஸ்வரனே அறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ பகவானை பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாலரோட தவத்தை பாரோ இந்த பாலரோட தவத்தை பாரோ சுவாமி ஏழைக்கு இறங்க வேணும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா எனக்கு அருள வேணும் ஐயா. நான் குற்றம் என்ன செய்தேனோ சம்போ சிவ சம்போ சங்கரா குறை தீர்க்க வராது இருப்பதேனோ குறை தீர்க்க வராது இருப்பதேனோ வராது இருப்பதேனோ அவர்கள் மனமுருக நினைத்த போதே ஆடாத சிவ கைலாசம் ஆடிடும் அதே அசைந்திடுமா ஏன் நடுங்காதே கைலாசோ கைலாசோ அது நடுங்கிடுமா அசைந்திடுமா ஆண்டவா கைலாசம் அசைந்து போதே கண்டறிந்தார் பகவானோ வெள்ளிகிரி அசைந்த போது அந்த விமலன் அவர் தான் அறிந்து கண்டறிந்த பகவானோ கண்டறிந்த பகவானோ ஆதி கையிலே ஏதோ செய்தார். ஆதி கையிலே ஏதோ செய்தா ஆண்டவன் பகவான் ஆதி வெள்ளை கைலாசம் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்றைக்கு நடுச்சாமம் நள்ளிரவு 12 மணி அளவிலே அசைந்தாடுகின்றது என்று பகவான் ஞான ஒளியினால் பார்த்தார். பூலோகம் நாகலோக பட்டணத்தில நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் தவம் இருப்பது கடவுளுக்கு தெரிந்தது. அதனால இவர்கள் இருவேருடைய தவமகிமையை போய் நாம கண்டறிந்து வர வேண்டும் என்று பகவான் கைலாசத்திலே ஒன்றுதென்று ஊரடங்கி ஒரு சாம வேலை கூடி
பகவானும் பார்வதியும் பள்ளியறையிலே இருக்கின்ற போது பார்வதா தேவியிடம் சொல்லாமல் பகவான் நடை திறந்து புறப்பட்டார். அப்போ பார்த்தா பார்வதி அம்மா பகவான் நடையை திறந்தார்லா, அந்த சத்தமானது பார்வதிக்கு கேக்கு. ஆமா, ஏம்னா அந்த காலத்துல உள்ள கதவுலாம் எப்படிப்பட்ட கதவு? பெரிய பெரிய சிவாலயங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கதவு. அதை திறக்கும் போதே கிரீச் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆமா, அப்பேற்பட்ட ஆதி கைலாசத்துல அந்த ஓசையை கேட்ட பார்வதி கண்ணை முளைத்தாள். ஆண்டவன் பகவான் அருணம் உதைக்கவில்லை. அதிகாலை பொழுதாகாம பகவான் இந்த நேரத்துல நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க போறாருன்னு தெரியலையே என்று பார்வதி பகவான் மேல சந்தேகப்பட்டு ஆண்டவன் பகவானிடத்திலே என்ன சொல்லுகின்றாள்னா, சாமி ஆண்டவனே பகவானே பகவானே, ஆண்டவனே பகவானே, அருணாரே ஈஸ்வரரே, அருண இன்னும் உதைக்கலையே, பகவான கும்படி எடுக்கலையே, சூரியனும் உதைக்கலையே, சொற்கற்படி எடுக்கலையே, பார்வதியிடம் சொல்லாமல் ஐயா சொல்லாமல் பகவானின் பயணம் எங்கே, பகவானின் பயணம் எங்கே? சொல்லாமல் பகவானின் பயணம் எங்கே? என்று பார்வதியாக இடம் ஏது சொல்வார்? ஏது சொல்வார்? ஆண்டவா ஆண்டவா இறைவா பரம்பொருளே, அருணம் உதைக்கல, அதிகாலை பொழுது விடியல, ஆண்டவன் பகவான் ஆதி சக்தி இடத்துல அளக்கும் படியை வாங்கவில்லை, நான் கொடுக்கவில்லை, சூரியன் உதைக்கவில்லை, சொற்கர் படி எடுக்கவில்லை, பார்வதி இடத்துல ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி நடுச்சாமோ நள்ளிரவு 12 மணிக்கு பகவான் எங்கயா போறிய அப்படின்னு பார்வதி கேட்ட போதே ஆண்டவனாகிய சிவபெருமா, எம்மா பார்வதி, பூலோக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் என்னை நினைத்து 12 வருட காலங்களாகவே தவம் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய தவ மகிமை நிறந்தது. அதனால் அவர்களுடைய தவத்தை போய் கண்டறிந்து வரம் கொடுத்து வருகிறேன் என்று வள்ளலாகிய சிவபெருமான் சொன்னார். அப்பம் பார்த்தா பார்வதி, ஆண்டவா இறைவா பரம்பொருளே, நீங்க பூலோகம் போனிரானா, பூலோகம் போனிரானா, உங்க தேவி பார்வதியா ஆதி கையில இருக்க மாட்டேன், கடவுளோட சக்தியுமா, கடவுளோட சக்தியும்னா பூலோகம் மாறி நின்றா, கடவுளோட சக்தியுமா பூலோகம் மாறி. ஆண்டவா ஆண்டவா இறைவா, என்னைய மாதிரி ஒரு மானிட பெண் தவம் இருக்கான்னு சொல்றீங்க, அதனால அவளுடைய தவ மகிமையை பார்ப்பதற்கு நானும் உங்களோடு பூலோகம் வருவேன் என்றார்.
பார்த்தார் பகவான். அம்மா பார்வதி, பூலோக உலகத்திற்கு நீ வந்தையானா பூலோக வாசிகளை எல்லாம் கண்டால் உன்னுடைய மனம் சகிக்காது. ஏன் தெரியுமா? பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நான் அவர்களின் கரும தருமத்திற்கு தக்கபடி படைத்திருப்பேன். ஒருத்தர் பாவம் செய்திருப்பாங்க, ஒருத்தர் புண்ணியம் பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் ரெண்டையும் சேர்த்து பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் ஒண்ணுமே செய்யாம என்ன பிறந்தோம் என்ன வாழ்ந்தோம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால அவர்களின் வாழ்வு தாழ்வுக்கு தகுந்தபடி கரும தருமத்திற்கு தக்கபடி நான் அவர்களை படைத்திருப்பேன். அதனால அவர்களை எல்லாம் நீ பார்த்தையானா உன் மனம் தகிக்காது. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு என்கிட்ட நீ கேள்வி கேட்ப. அதனால நீ வேண்டாம் பார்வதி என்று பகவான் சொன்னபோது பார்த்தா பார்வதா தேவி, ஆண்டவா அப்படியானா உங்கள் படைப்பு பல விதம் என்று சொல்கிறீர்களே, அந்த படைப்பு எப்படி இருக்கும் என்று என்னிடத்திலே கூற வேணும் என்றால் பார்வதா தேவி. உடனே ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதியிடத்திலே தன்னுடைய படைப்பை எவ்விதமாகவே எடுத்து கூறுகின்றார். அம்மா அம்பிகையே பார்வதியே, அம்பிகையே பார்வதியே, அகில இந்த உலகமெல்லாம் ஆண்டு வந்த பகவானோ கூணாக ஒருவரையும் குருடராக ஒருவரையும் நுண்டியாக ஒருவரையும் சண்டியாக ஒருவரையும் பணக்காரனா ஒருவனையும் பணக்காரனா நம் பரதேசியா படைத்திருப்பே. பரதேசியா படைத்திருப்பே. பகவானுடைய படைப்பு பல விதம். அந்த பூலோகத்துல கூணாகவும் குருடாகவும் நொண்டியாகவும் சண்டியாகவும் செவிடாகவும் குருடாகவும் காது கேட்காது கண்ணு தெரியாது வாய் பேச முடியாது கால் நடக்க முடியாது, சில பேருக்கு கைகளால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. இதெல்லாம் யாருடைய படைப்பு? ஆண்டவன் பகவானுடைய படைப்பு. பக்தர்கள் எல்லாம் பரிசோதிப்பது பகவானுக்கு ஒரு பொழுதுபோக்கு. நம்மளுக்கெல்லாம் இன்பத்தையும் தருவார், இடைஞ்சலையும் தருவார், இன்பத்தையும் தருவார், துன்பத்தையும் தருவார், நல்வாக்கையும் கொடுப்பார். பகவான் திடீர்னு செல்வாக்கையை அள்ளி கொடுப்பார். அதனால கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் சந்தோஷமா இருந்தாலும் கடவுளை என்னைக்குமே வணங்குவதற்கு நாம மறக்க கூடாது. நம்மளை படைத்தவர் பகவான் தானே. இன்னாருக்கு இன்ன வாழ்வு என்று ஆண்டவன் பகவான் அண்ணாலையிலே அவரவர் தலையிலே அழகாக எழுதி வைத்திருப்பார். அதுபடிதான் நடக்கும். அதனால நம்ம என்ன பிறந்தோம், பிறந்ததிலிருந்து என்ன சம்பாத்தியம் பண்ணிட்டோம், என்னத்தை சேர்த்து வச்சுட்டோம், எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்ம கையில 10 ரூபா தொட்டு தங்க மாட்டேங்க அப்படின்னு மனம் நொந்து போகக்கூடாது. இப்படி ஆண்டவன் பகவான் தன்னுடைய படைப்புகளை பார்வதி இடத்திலே சொன்ன போதே, பார்வதி ஆண்டவா பகவானே அப்படியானா நிச்சயமாக நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கின்றான். பார்த்தார் பகவான், இந்த பார்வதியை நாம கூட கூட்டிட்டு போனோம்னு சொன்னா இவன் நிச்சயமா வாயை திறந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்பா. ஆமா, பெண்கள் வாயே மணிப்பாசு வாய் மாதிரி எத்தனைதான் இழுத்து இழுத்து போட்டுனாலும் வாய் திறந்துதான் இருக்குமே தவிர மூடவே மூடாதான். ஏதாவது ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால பார்வதிக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தை கொடுத்து பகவானும் பார்வதியும் கைலாசம் விட்டு பூலோகம் நாகலோக பட்டணத்திற்கு எப்படி வருகிறார்களான்னா, அங்க சக்தியுமா சிவனும் கூடே, சிவனும் கூடே, சக்தியுமா சிவனும் கூடே கைலாச வாசல் விட்டே கருண சங்கிலி மலை கடந்தே பூசராசப்பட்டேனம்மா புகழ் பெரிய நாடு விட்டே
மலையை விட்டு அவர்கள் சதுரகிரி மலை கடந்து பகவானும் பார்வதியோ பூலோகம் வழியாக நாகலோக பட்டணமே 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 வருவாராம் பகவானோ அங்கே வருவாராம் பகவானோ வருவாராம் பகவானோ ஆண்டவன் பகவானும் பார்வதியும் கைலாசம் விட்டு பூலோகம் வருகின்ற வழியிலே இந்த பார்வதி நம்ம கிட்ட எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால இவ வாய திறக்காளா இல்ல அமைதியா வாராளான்னு இவாள நாம பரிசோதிக்கணும் என்ற ஆண்டவன் பகவான் வருகின்ற வழியிலே ஒரு ஆலமரத்தை திருஷ்டித்தார். அந்த ஆலமரத்தை அடியில ஆடு மேய்க்கும் பாலகன் ஒருவன் முனிக்கொப்புல இருந்த அடிக்கொப்பை வெற்றி கொண்டிருக்கின்றான். எவ்வளவு அறிவு பாத்தியலா? அப்படியா? அப்படின்னு நினைச்சு ஏறிட்டான். சரி. முனி கொப்புல கையோட கீழே விழுந்துட்ட. ஆனா ஒன்னும் செய்யல. அப்படி அந்த பாலகனும் முனிக்கொப்பில் இருந்த அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கின்றான். கீழே விழுந்தா பெத்தவங்களுக்கு பிள்ளையா போய் சேர்வானானே தெரியாது. அப்படி வெட்டி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையை கண்டா பார்வதி. ஆண்டவா பகவானே, யாரு பெற்ற குழந்தையோ தெரியவில்லை, அதுல இருந்து கீழே விழுந்தா தனக்கு என்ன துயரம் வருவது என்பதை கூட அறிய முடியாமல் முனிக்கோப்பில் இருந்த அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கின்றான். கீழே விழுந்தாமனா அவன் பிழைப்பானானே தெரியாது. அதனால இப்பவே போய் அந்த பிள்ளையை நீங்க காப்பாத்தணும்னு சொன்னான். அப்ப பார்த்தார் பகவான், ஏ அம்மா பார்வதி, அவன் முனிக்கொப்புல இருந்த அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கின்றான். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்டி முடிச்சிருவான். அப்படி வெட்டி முடித்து கீழே விழும்போது அம்மான்னு சொன்னாமனா நீ போய் காப்பாத்து. காப்பி ஆத்த வேண்டாம், அந்த குழந்தைய காப்பாத்தணும். எந்த நேரமும் காப்பி ஆத்தத நினைப்பிலே இரு. அப்பான்னு சொன்னான், நான் போய் காப்பாத்துதேன் அப்படின்னு ஆண்டவன் பகவான் சொன்ன போதே அந்த பாலகனும் முனி கோப்பையில இருந்த அடி கோப்பை வெட்டும் போதே ஆண்டவா கொப்பதுவும் மறிந்திடுமா. பாலகனும் விழுந்தானே, விழுந்ததொரு பாலகனும் செத்தேன்னு சொல்லி விழுந்தான். பாருங்க, செத்தே போயிட்டான். அம்மான்னு சொல்லியிருந்தா பார்வதி போய் காப்பாத்திருப்பா. அப்பான்னு சொல்லியிருந்தா பகவான் போய் காப்பாத்திருப்பாரு. அவன் தலையில எழுதின எழுத்து செத்தம்னு சொன்னா வாக்கு சனியே போக்கலன்னு சொல்லுவாங்க. செத்தம்னா செத்தே போயிட்டான். அப்படி பார்வதியையும் பரிசோதித்து பகவான் நாகலோகப்பட்டினம் கரையாமுற்று அடிவாரத்துல நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் காட்சியளித்தார். காட்சியை கண்ட இருவேரும்
நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் காட்சி கொடுத்த போது காட்சியை கண்ட இருவேர்களும் பகவான் பார்வதி பாதத்திலே மலர்களை தூவி வணங்கினார்கள். வணங்கி நின்ற இருவேர்களையும் ஆண்டவன் பகவான் எப்படி வரவேற்கின்றார்? அப்பா, என் மகனே நாகராஜா, நாகராஜா, என் மகனே நாகராஜா, என் மகளே நாகக்கண்ணி, பகவானை வேண்டியல்லோ 12 வருட காலம் பாரதவம் செய்ததென்ன, தவம் இருந்த காரணத்தை அப்ப காரணத்தை தானே நீயும் சொல்ல வேண்டும், மகனை தானே நீ சொல்ல வேண்டும். தானே நீயும் சொல்ல வேணும். என்று பகவானும் கேட்ட போது நாகராஜன் நாகக்கண்ணி பகவானோட இடம் அதிலே ஆண்டவா பகவானே அரணாரே ஈஸ்வரரே சாமி உங்களோட அருளாலே மண்ணிருந்தோ மனை இருந்தோ மதலை ஒன்றோ இல்லை ஐயா, எங்களுக்கு சொத்து இருந்தோம் சுகம் இருந்தோம், சொத்தால குழந்தை இல்லை, மதலை எல்லா கவலையதே, மனக்கவலை அதிகமாச்சு, குழந்தை எல்லா கவலையதே, குழந்தை எல்லா கவலையதே, சாமி கொடுங்க விலை அதிகமாச்சு. ஆண்டவனாகிய பகவான், அப்பா என் மகனே நாகராஜா, ஏ அம்மா நாகக்கண்ணி, இந்த சிவனுடைய அருளால செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்து குழந்தை இல்லை என்று சொன்னா உங்களுடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று கைலாசத்தில் கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார் ஆண்டவன் பகவான். அப்பா சித்திரபுத்திரா, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்து குழந்தை இல்லை என்று இருவேரும் கவலை கொள்கிறார்கள். அதனால அவர்களுடைய கணக்க ஆதியிலிருந்த அந்தமா வரைக்கும் தெல்ல தெளிவாகவே பார்த்து சொல்லும் அப்பானார். சித்திரபுத்திரன் ஐனாரோ 2 பேருடைய கணக்கையும் ஆதி முதல் அந்தம் வரைக்கு பார்த்து ஆண்டவன் பகவானிடத்திலே ஏது சொல்லுகின்றாரான்னா, சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரரே நாகமுடி ராஜமண்ணே, முன்னால் ஒரு காலத்தில வேடுவர் குளம் மதையில விருப்பமாக தான் பிறந்தேன். அவர் வேட்டைக்கு போயிருந்தா 10 மாதம் சோல்மானை, 10 மாதம் சோல்மானை பானம் போட்டு தொடுத்திருக்கா. அவளும் நாகக்கண்ணி பெண்குடியா கருவை கலைப்பதற்கு கறி மருந்து கொடுத்திருக்கா, உருவை அழைப்பதற்கு உர மருந்து கொடுத்திருக்கா. அவ கருவழைத்த தோஷம் அது நாகக்கண்ணியால சேர்ந்திருக்கு. அவ உருவை அழித்த தோஷம், உருவை அழித்த தோஷம் அந்த உடைய
ஆண்டவனை சேர்ந்திருக்கு. ஆண்டவா ஆண்டவா பகவானே, ரெண்டு பேருடைய கணக்கிலையும் கருமந்தான் நிறைந்திருக்கிறதே தவிர தருமமே இல்லை. கருமமும் தருமமும் சேர்ந்தால்தான் கை குழந்தை என்று சொல்வார்கள். இவங்க ரெண்டு பேரும் பாவத்தை தான் சேர்த்திருக்காங்களே தவிர புண்ணியம் ஏதுமே செய்யல. அதனால கணக்கிலே கை குழந்தைக்கு இடம் கிடையாது என்று ஆண்டவன் பகவான் அந்த சித்திரபுத்திரன் ஐனார் சொல்வதை கேட்டு நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் குழந்தை வரமில்லை என்று கைலாசம் திரும்பினார். அப்போது பகவானுடைய பக்கத்திலே அமர்ந்திருந்த பர்வதராஜகுமாரி பார்வதா தேவி ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே, பார்வதி என்ன சொல்லுகின்றாள்னா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அரணாரே ஈஸ்வரரே, சுவாமி பகவான் வரம் கொடுக்காவிட்டால் பார்வதியா வரம் கொடுப்பேன். நீங்க சிவனார் வரம் கொடுக்காவிட்டால் சிவசக்தி நான் வரம் கொடுப்பேன். கடவுள் வரம் கொடுக்காவிட்டால் கடவுள் வரம் கொடுக்காவிட்டால் கண்ணன் தங்கை நான் வரம் கொடுப்பேன். சுவாமி கண்ணன் தங்கை வரம் கொடுப்பேன். ஆண்டவா ஆண்டவா இறைவா, என்னையும் மாதிரி ஒரு மானிட பெண்ணாக பிறந்தவள் கண்ணீரை வடித்து கவலை கொண்டு புலம்புகின்றார். கடவுளை எதிர்த்தவர்கள் இந்த கலி உலகில் வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா? படைத்த பகவானை எதிர்த்தவர்கள் பார்வுலகில் வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா? படைத்த பகவானை எதிர்த்து நின்னா நம்ம எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. அதனால அட்டகாளி 8 பேரும் என்னை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றா. அம்மா அதனால பார்வதிய காளிமார்கள் வளர்க்கும் மேல்வி நீ கடவுள் தேவி அமர்த்த வேணும். முப்படாதி வளர்க்கும் மேல்வி முக்கணன் தேவியவா அமர்த்த வேண்டும். 8 பேரும் வளர்க்கும் வேள்வி காளி 8 பேரும் வளர்க்கும் வேள்வி நீ ஈசன் தேவி அமர்த்த வேண்டும். இப்பமே போய் சந்தனவான் சோலையிலே சக்தி முப்படாதி வளர்க்கக்கூடிய வேள்வியை நீ அமர்த்தி வர வேண்டும் என்றார். உடனே பார்வதா தேவியானவள் கைலாச வாசல் விட்டு சக்தியாகிய முப்படாதி அம்மா வளர்க்கும் வேள்வி அமர்த்த வேணும் என்று அவளோ அம்பிகையா பார்வதியா எங்க எங்க வாராளானா கைலாச வாசல் விட்டு கருணசங்கிலி மலை கடந்து கோசராச பட்டணம்மா புகழ் பெரிய நாடு விட்டு
விட்டு அவளோ இருட்டு நோட்டு கடல் கடந்து இமயகிரி மலையை விட்டு சதுரகிரி மலை கடந்து சக்தி கொண்ட பார்வதியா அவ சந்தனமான் ஜோலை வாரா சந்தனமான் ஜோலைக்கு கைலாசத்தை கடந்து கருண சங்கிலி மலை விட்டு போசராச பட்டணம் புகழ்பெரிய நாடு விட்டு இருட்டு நாட்டு கடல் கடந்து இமயகிரி மலையை விட்டு சதுரகிரி மலை கடந்து வருகின்றார் பார்வதா தேவியானவள். சதுரகிரி மலை சந்தனமான் ஜோலைக்கு வந்து தங்கை 8 பேரை இருந்து வளர்க்க அக்கினி யாகத்தை பார்த்தா. ஏ அம்மா என் தங்கையே காளியர்களே, ஆண்டவனை எதிர்த்தவர்கள் அகிலத்தில் வாழ்ந்ததில்லை, பகவானை எதிர்த்தவர்கள் பார்வுலகில் வாழ்ந்ததில்லை, சிவனாரை எதிர்த்தவர்கள் சிவ உலகில் வாழ்ந்ததில்லை. அக்கினியை அமர்த்துங்கம்மா, அக்கினியை அமர்த்துங்கம்மா, ஏ ஆதிசக்தி முப்புடாதே. அமர்த்துங்கம்மா, அமர்த்துங்கம்மா, அக்கினி அமர்த்துங்கம்மா. ஆண்டவன் பகவானை எதிர்த்தவர்கள் அகிலத்திலே வாழ்ந்தது இல்லையம்மா, யாரும் அகிலத்திலே வாழ முடியாது அப்படின்னு பார்வதி கூப்பிட்ட குரலுக்கு யார் ஒருவர் ஏறிட்டு பார்க்கல. அதுல மாரியம்மா மாத்திரம் லேசா திரும்பி பார்த்தா, ஏக்கா ஏ முப்படாதி, நம்ம அக்கா பார்வதி தான் வந்திருக்கா, அத்தானை காப்பாற்ற வேணும் என்று நம்ம வளர்க்கக்கூடிய அக்கினி யாகத்தை அமர்த்த சொல்லுதான். அதனால யார் ஒருவரும் அவளை ஏறிட்டு பார்க்க வேண்டாம் என்று மீண்டும் பிரணவத்தை உச்சரித்தா. ஓம் சிவாய நமக, நமச்சிவாய நமக, நாதன் தான் வாழ் நமகவென்று இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் நமகவென்று சிவநாமோ உச்சரித்து ஏ அம்பிகையும் ஒப்புடாதே, அவ வளர்க்கின்ற யாகத்தில நெய்ய கோதி ஊத்துவாளா, அக்கினி ஆகமத, அக்கினி ஆகமதை அந்த வளர்த்து வாரா முப்புடாதே. வளர்த்து வாராள் முப்புடாதே. அட்டகாளி 8 பேரும் யாரும் பார்வதியை ஏறிட்டு பார்க்காமல் மீண்டும் பிரணவத்தை உச்சரித்து ஓம் சக்தி, ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, காளி சக்தி, ஓம் சக்தி, வேத சக்தி, மாரி சக்தி, முப்படாதி சக்தி அப்படின்னு சக்தி சக்தி என்று சங்கரனை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்த்தா. பார்த்தா பார்வதா தேவியானவள் இவ 8 பேர்களையும் அக்கினி அமர்த்துங்கம்மா என்று நாம சொன்னோமானா இந்த காளைமார்கள் அமர்த்த மாட்டா. அதனால பார்வதையா காளியர்கள் வளர்க்கும் வேள்வி அக்கினியாக மத, அக்கினியாக மதை ஆதி சக்தி நாம அமர்த்த வேணும். ஆதி சக்தி நாம அமர்த்த வேணும்.
அமர்த்துன்னு சொன்னா கேட்க மாட்டா கேட்க மாட்டா யார் ஒருவரும் நம்மளை ஏறிட்டும் பார்க்க மாட்டா. என்னன்னு கேட்க மாட்டா நம்ம சொல்லுறதையும் காதுல வாங்க மாட்டா. மாட்டா மாட்டா காளிமார்கள் 8 பேரும் ஆங்கோர சுரூபம் கொண்டவள் அட்டகாளியர்கள். ஆமா ஆமாம்மா அதனால என்ன என்ன இவை 8 பேரும் வளர்க்கக்கூடிய அக்கினி யாகத்தை சரி நாமளே அமர்த்த வேண்டுமென்று வேண்டுமே என்று அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் என்ன 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 சதுரகிரி மலை சந்தனமா ஜோலையிலே சக்தி காளியர்கள் வளர்க்கக்கூடிய அக்கினி வேள்விய வேள்வியை வேள்வியை பார்வதி எப்படி அமர்த்துகின்றாள் அண்ணா. எப்படி எப்படி அம்மா எரிகின்ற அந்த யாகத்தில எரிகின்ற அந்த யாகத்தில இறங்குவாள் அம்மா பார்வதியா. கொழுந்து விட்டு யாகம் எரியும் போதே யாகம் எரியும் போதே அதுல குதித்திட்டாலே அம்மா பார்வதியா. யாகம் எரியும் போதே அவளோ பார்வதியாங்கே குதித்த போதே பார்த்துட்டாலே அம்மா முப்பூடாதே ஏடி ஏடி அம்மா தங்கையரே நம்ம அக்காளான பார்வதியா அனலி சக்தி போய் இறங்கிட்டாலே அம்மா நாமளுமே இறங்க வேண்டும் என்று கைய காளியர்கள் கொறுப்பாளா முப்புடாதி கொறுப்பாளா. அவ அக்கினி யாகத்தில அவளோ காளியர்கள் அங்கே குதித்த போதே அக்கினி யாகம் அது அமர்ந்திடுமா. பார்த்தாரே ஆண்டவன் பகவானோ பார்வதியை போய் அக்கினி யாகத்தை அமர்த்தி வா என்று சொன்னோம். இவ போய் அக்கினியில இறங்கியதுனால அட்டகாளி 8 பேரும் தாய் முப்படாதி யாகத்திலே இறங்கினாள் அல்லவா. காளிமார்கள் அழிந்து போனாளான்னா இனி அந்த பொல்லாத மகடானை சம்ஹாரம் முடிக்க யார் இருக்கா. அதனால 2வது பிறவியாக சதுரகிரிமலை சந்தனமாஞ்சோலையில அட்டகாளியர்கள் 8 பேரையும் பிறவி செய்ய வேண்டும் என்று அவரோ ஆண்டு வந்தா சிவபெருமா கையிலாச நல்ல வாசல் விட்டு அவர் கருண சங்கிலி நல்ல மலை கடந்து யாரே ஆண்டவன் பகவானோ சதுரகிரி மலையதற்கு சந்தனமா சோலைக்குத்தான் வாராரே சங்கரரும் வந்ததோரே பகவானோ இருந்ததொரு நல்ல யாகத்தில தீர்த்தத்தால் பகவான் தெளிப்பாரா அவரை தெளிப்பாரா திருப்பெரும்பு கொண்டு அங்க தட்டுவாரா. தட்டுகின்ற நல்ல வேளையில தூங்கி அம்மா உழைத்ததை போல் சுந்தாரமாக ஓடி வாரா கருத்த திரு மேனையோட
ஏ அம்பிகைய முப்புடாதி முட்டை போல முளையழகா முள நீண்ட பல்லழகா தாய்க்கு வீரப்பல்லாம் விரிசடையா ஏ வெற்றி கொண்டது முகமா உனக்கு கோரவாயங்கொரப்பல்லாம் ஏ கோரவாயங்கொரப்பல்லாம் அம்மா கோல முக தந்தங்களா அவளுக்கு அவ்வதலி கண்கள் ரெண்டும் ஏ செவ்வதலி பொறி பறக்க அம்பிகையா முப்புடாதி மாரியம்மா காளியம்மா அம்பிகையா நாகம்மாளும் அழகுனாச்சி அம்மாளோட வடக்குத்தியா வடக்குவா செல்வி காந்தாரி கருமாரி காளியம்மா 8 பேரும் அவ கருத்த மேனியோட அவ கடவுள் முன்னால் ஓடி வாரா அவ பிறந்து வந்த முப்போடாதி பகவானேடோ ஏதோ கேட்பா சுவாமி ஆண்டவனே பகவானே அரணோரீஸ்வரரே அட்டகாளி 8 பேரை எரித்தது ஒரு விவரம் என்ன இப்ப பிறவி செய்த விவரம் என்ன எங்க தாய் யாரு தகப்பன் யாரு தான் விவரம் அறிய வேணும் ஊரு என்ன பேரு என்ன உச்ச ரகசியம் தெரிய வேணும் காளிமார்கள் கேட்ட போதே ஆண்ட வந்த பகவானோ ஏ அம்பிகையே முப்புடாதி நீங்க பிறந்ததுதான் நாகலோகம் உங்க அப்பாவும் நாகராஜா உங்க அம்மாவும் நாகக்கண்ணி முப்படாதி நீங்க 8 பேரும் பிறந்தது நாகலோகப்பட்டணம் ஆமா சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலையில சந்தன மகாமுனிவருடைய தவச்சாலையில எம்பெருமாள் கோபால கண்ணனின் ஆணைப்படி உங்க 8 பேரையும் வளர்த்து வந்தார் மாமுனிவர் அதனால அப்படியானா எங்க 8 பேரையும் எரித்து எதற்காக பகவானே மறுபடியும் பிறவி செய்தீர்கள் ஏன் சாமி அம்மா ஏ அம்மா காளியர்களே பகவானே என்ன ஆதியிலே வரம் முனிவன் என்று ஒருவன் இருந்தான் அவனோ பிரம்மாவை வேண்டி வனத்துக்குள் 12 வருட காலங்களாகவே தவம் இருந்தான் பிரம்மதேவன் அவனை அழைத்து 12 வருட காலம் தவநிலை முடிந்து உனக்கு என்னப்பா வரம் வேணும் என்று கேட்டார். அதற்கு அந்த பாலகனோ சுவாமி எனக்கு ஆணாலையும் ஆயுதத்தாலையும் ஒரு அழிவு வரக்கூடாது என்று கேட்டான். ஆணாலையும் ஆயுதங்களாலையும் அழிவு வரக்கூடாது என்று கேட்டவன் பெண்ணால் எனக்கு ஒரு அழிவு உண்டா என்பதை கேட்க மறந்தான் பாவி. அதனால நீ பெண்ணால் கெட்ட அழிவது நிச்சயம் போ அப்படின்னு பிரம்மதேவன் சாபத்தை கொடுத்தார். அதாவது பொம்பளையா பிறந்தவங்களால என்ன செஞ்சிட முடியும்? கோபம் வந்தா கோபம் வந்தா 4 வார்த்தை பேசுவாங்க. பிள்ளை மேல உள்ள கோபத்தை புருஷ மேல காட்டுவாங்க, புருஷ மேல உள்ள கோபத்தை பிள்ளை மேல காட்டுவாங்க. அது மாதிரி அடுப்படிக்குள்ள போய்
சட்டியை தூக்கி பெட்டிக்குள்ள போடவும், பெட்டியை தூக்கி சட்டிக்குள்ள போடவும். ஆமா, இங்கேயும் அங்கேயும் பாத்திர தூக்கி வீசுவா. பொம்பளைங்களால இவ்வளவுதானே செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு எளிதாகவே நினைத்தான். ஆனா ஒரு பெண்ணாக பிறந்தவள் நினைத்தாளானா, காலை அரையாக்குவா, அரைய நூலாக்குவா, நூலை சேலையா மாத்துவா. அந்த திறமை பெண்கள்கிட்ட இருக்கு. மச்சு விட குச்சி ஆக்குவா, கூரை விட மாடி விட ஆக்குவா. ஒரு குடும்பம் வாழ்வதும் தாழ்வதும் அந்த பெண்ணுடைய கையில இருக்கு. நினைக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், வந்த வீடு நம்ம வீடுன்னு நினைச்சானா அந்த குடும்பம் என்னைக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், இங்க வந்து இந்த பாடுபடணும்னு தேவையா அப்படின்னு மனசு நொந்துட்டான்னு வைங்க, அந்த குடும்பம் அன்னைக்கு சோழி முடிஞ்சது. அதே மாதிரி இந்த பெண்ணால் பிறந்தவளால் ஏது செய்ய முடியும் என்ற அந்த வரமுனிவனானவன் நினைத்து, பெண்ணால் எனக்கு ஒரு அழிவு உண்டா என்பதை கேட்க மறந்தான். அதனால நீ பெண்ணால் கெட்டு அழிவது நிச்சயம் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் பிரம்மதேவன். அதனால உங்க 8 பேரையும் அந்த வரமுனிவனை வதை முடிக்க வேண்டும் என்று 2வது பிறவியாக இந்த சந்தன மாஞ்சோலையில நான் பிறவி செய்தேன் என்று முப்புடாதியுடைய இடத்துல ஆண்டவன் பகவான் சொன்னபோது, அப்பம் பார்த்தார் முப்புடாதி அம்மா, அத்தான் பகவானே, அந்த மகுடாசுரனை வதை முடிக்க நேரம் வரும் வரைக்கும் இந்த கைலாச வாசல்ல நாங்க இருக்க மாட்டோம், தனித்து இருக்க வேண்டும், தனி அரசு செய்ய வேண்டும், எங்களுக்கு கோட்டை ஓட வரங்கள் வேணும் என்று முப்புடாதி அம்மா எவ்விதமான வரங்களை கேட்கிறாள்னா, மகனே அழியங்காலம் வரும் வரைக்கும், அழியங்காலம் வரும் வரைக்கும் ஏ ஆண்டவனே பகவானே சுவாமி அரணாரே ஈஸ்வரரே, தனித்து நாங்க இருக்க வேணும், தனியரசு செய்ய வேணும், எங்களுக்கு கோட்டை போட வரங்கள் வேணும், ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் 1008 வரோம், ஐயா கொல்லும் வரோம் மெல்லும் வரோம், சாமி கொல்லும் வரோம் மெல்லும் வரோம், எங்களுக்கு கோடி நல்ல வரங்கள் வேண்டும். முப்புடாதி கோட்டை ஓட வரம் கொடுத்தான் ஆண்டவன் தான் பகவானோ, வரமதையும் வாங்கி கொண்டே ஏ வடிவிலகி முப்புடாதி இன்னும் என்ன என்ன கேட்பாளா, கோட்டை போட வரம் கொடுத்ததெல்லாம் சரிதான், எங்களுடைய வயது வாழ்வு எவ்வளவு காலம் என்பதை பார்த்து சொல்லுங்கண்ணா. உடனே ஆண்டவன் பகவான் கைலாசத்திலே கணக்குகளை எல்லாம் எழுதி கொண்டிருக்கும் சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்தார். எப்பா ஏ சித்திரபுத்திரா, இந்த அட்டகாளி 8 பேருக்கும் கோட்டை போட வரம் கொடுத்தேன். முப்புடாதி அம்மா என்னிடத்திலே தன்னுடைய வயது வாழ்வு எவ்வளவு காலம் என்பதை கேட்கின்றார். அதனால இவருடைய வயது வாழ்வை ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் தெள்ள தெளிவாக பார்த்து சொல்லுங்கண்ணா. சித்திரபுத்திரன் ஐனாரோ கணக்கை பார்த்தார். அட்டகாளியர்கள் 8 பேர்களும் அதிபதியாகி என் தாயானும் முப்புடாதி அம்மா அம்மா 50 வயது வரை அழியாத
ஐயா 51வது வயதுதானா ஆணவம் பிறக்கும் ஐயா ஆணவம் பிறக்கும் ஐயா ஏ அழிந்து போவா காளிமார்கள் சுவாமி பகவானே அட்டகாளி 8 பேருக்கும் 50 வயது வரைக்கும் அழியாத ஆயுள் காலம் 51வது வயது பிறந்ததானா ஆணவம் பிறக்கும் ஆணவத்தால் அழிந்து போவா அட்டகாளியர்கள் அப்படின்னு கணக்கை பார்த்து சொன்னார். பார்த்தா முப்படாது அம்மா ஏற்கனவே இயற்கை அதுதானே மனிதனா பிறந்த அன்னைக்கு தாண்டாம் என்கின்ற தலைக்கணம் யார் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. அந்த ஆணவம் இருந்ததுன்னு வைங்க அன்னைக்கு அழிவு நம்மளை தேடி வருதுன்னு நிச்சயம். என்னைய மெஞ்ச யாரு இருக்காங்களோ ஆணவத்தாலே அழிந்து போவா அட்டகாளியர்கள் என்று சொன்ன போதே அப்போது பார்த்தார் அம்மா முப்படாதி அம்மா ஆண்டவா இறைவா பகவானே எங்களுக்கு என்ன இப்படி ஒரு அற்ப ஆயுளை கொடுத்திருக்கிறீங்க. அதாவது சாதாரணப்பட்ட ஒரு மனிதனா பிறந்தவர்களுக்கு 100 வயசு 103 வயசு 108 வயசு 120 வயசு வெளிநாட்டில் உள்ள பாட்டி பூட்டிகள் எல்லாம் 200 வயசு காலம் வரைக்கும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துல 50 வயசு தாண்டுவதே ரொம்ப சங்கடம். ஏன்னா 30 வயசு 40 வயசுல இப்போ பிரஷர் வந்துருது, சுகர் வந்துருது. 30ல முனக்கம் 30ல முனக்கம் 40ல நடுக்கம் 50ல ஆட்டம் 60ல ஓட்டம். கண்டிப்பா இப்ப உள்ள காலகட்டம் அப்படித்தான் இருக்கு. தாத்தா சொன்னது மாதிரி 30 வயசுல முணங்கி 40 வயசுல நடுங்கி 50 வயசுல ஆடி 60 வயசுல ஓட வேண்டியதுதான். 60 வயசோட ஆயுளே முடிஞ்சிருது. அதனால இந்த ஆயுள் காலங்களை மாற்றி தர வேண்டும் என்று முப்படாதி அம்மா கேட்டபோது பார்த்தார் ஆண்டவனாகி சிவபெருமான். ஏ அம்மா பார்வதி அதாவது அட்டகாளியர்கள் 8 பேருக்கும் அழியக்கூடிய ஆயுள் காலத்தை 51வது வயதுல கொடுத்திருக்கீல, எங்களுக்கு என்னையா இப்படி ஒரு அற்ப ஆயுள் ஆயுள மாத்திட்டாங்கன்னா பார்த்தார் ஆண்டவன் பகவான். ஆண்டவன் எழுதியதை யாராலும் அழித்து எழுத முடியாது, பிரம்மதேவன் எழுதியதை யாராலையும் பிரித்து எழுத முடியாது. கோட்டையில பெண் பிறந்தாலும் அவ தலையில போட்ட விதி தப்பாதுன்னு சொல்லுவாங்க. அடுப்புல வச்ச கொல்லி எரிஞ்சுதான் தீரணும். அதனால இதுதான் தந்த வரம் போங்கம்மா என்றார் ஆண்டவன் பகவான். இந்த சிறப்பான வேளையிலே இந்த சிங்கார மேடையிலே அலங்கார பந்தலிலே முப்படாதி அம்மாளுடைய திருவாலயத்திலே பாடும் வெள்ளிசை கலைஞர்களை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று, அதாவது இந்த கோவில் திருவிழா மட்டுமல்லாமல் எத்தனை ஊர்களில் எத்தனை கோவில் திருவிழாக்கள் நடந்தாலும் அத்தனை கோவிலுக்கும் சென்று அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாமியாட்டம், முளைப்பாரி, ஆயிரங்கண்பானை, பூப்பெட்டி, தாய்மார்கள் பொங்கல் இடுதல், கிடாய் வெட்டுதல், சப்பரம் வீதி உலா, இப்படி எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சிறந்த முறையில ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய வார்த்தைகள் துல்லியமாக ஆமா ரொம்ப மிக அருமையாக தெளிவாக வீடியோக்களை கவர் செய்து யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம்,
மற்றும் Facebookலே பதிவிட்டு வரக்கூடிய இந்த உடையாம்புலி நன்னகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய சகோதரர் ஹரி அவர்கள், அதாவது முப்படாதி அம்மாளுடைய திருவாலயத்துல நம்மளுடைய வில்லுப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது தெரிஞ்சு அண்ணே ஒரு வாரம் 8 நாள் கால்நாட்டுக்கு முன்பாகவே இந்த நாளையில இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது என்று சொல்லி எடிட் பண்ணி Facebook, Instagram, YouTube அத்தனையும் பதிவு செய்தாச்சு. நான் சாதாரணமா சும்மா போனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அண்ணனுடைய ஐடி என் செல்லுல நான் பார்த்தேன். அப்ப என்னடா எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு உள்ள போய் பார்க்கேன். நம்ம போட்டோ வச்சு நம்ம வில்லு பாட்டு இத்தனை தேதிகள்ல இந்த நாளையில முப்படாதி அம்மாளுடைய திருவாலயத்துல உடையாம்புலியிலே நடைபெற உள்ளது என்று ரொம்ப சிறப்பாக எடிட் பண்ணி அண்ணன் பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவை எடுத்து நேத்து என்னுடைய போன்ல நான் ஸ்டேட்டஸ் போட்டேன். என் ஸ்டேட்டஸ் பார்த்து நிறைய பேர் எனக்கு லைக் பண்ணியிருந்தாங்க. திருவிழாவை காண வந்த அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறது உங்கள் உள்ளம் கவர்ந்த ஹரி மீடியா யூடியூப் சேனல். ஹரி மீடியா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஆமா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல டச் செல் வச்சிருக்க எல்லாரும் அன்னை ஐடிய சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ணனுக்கு நீங்க தான் வரவழைக்கணும். ஏன்னா ஒரு கலைஞர்கள் வாழ வேணும் என்று சொன்னா மக்களால் மட்டும்தான் முடியும். இப்போ எங்களுடைய வில்லுப்பாட்டு இந்த ஊர்ல இந்த கோவிலை தவிர மற்ற கோவிலுக்கு தெரியணும்னு சொன்னா உங்களாலையும் முடியும், அன்னை ஹரி மீடியாவாலையும் முடியும். செல்ல பார்க்கிறவங்க எல்லாம் செல்லுல பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. மற்ற நபர்கள் எல்லாம் நாங்க போன பிறகு நீங்க பேசலாம் இல்லையா, இந்த மாதிரி புள்ள வந்துச்சு, பார்க்க சின்ன புள்ள, ஆளு ஒல்லியா இருந்தாலும் பாட்டு நல்லா படிச்சுச்சு அப்படின்னு உங்க வார்த்தையால, உங்க வாயால ஒரு வார்த்தை சொன்னா அது இந்த உலகுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உழைப்பே உன் அடையாளம், வெற்றியே உன் பரிசு, இன்று உழைத்தால் நாளை உயர்வாய். இப்படிக்கு உங்கள் ஹரி மீடியா. என்னைக்குனாலுமே உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. யாரும் உழைச்சு கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா சாப்பிடையா முடியும்? பட்னியா தான் கிடக்கணும். தாங்கை உழைச்சாதான் தனக்கு சாப்பாடு. பிறர் கையை எண்ணி என்னைக்குமே வாழக்கூடாது. நிழல் கூட இருட்டுல விலகும், ஆனா என் தைரியம் மட்டும் எப்பவும் தொடரும். என்றும் உங்கள் அன்பும் பண்பும் நிறைந்த ஹரி மீடியா அண்ணனுடைய சார்பாக பாடும் நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று 100 லட்சங்களை 100 கோடிகளாகவே அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார். ஆதரித்த அவர்களுடைய குடும்பம், குலம், கோத்திரம், வழிவழி வம்சங்கள், உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரைக்கும் யூடியூப் சேனல் தலைத்து ஓங்கி அவர்கள் முப்படாதி அம்மாளுடைய அருளாலை எப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழே வேணும் ஐயா, வளர வேண்டும், வாழ வேண்டும் ஐயா, வளர வேண்டும். முப்படாதி அம்மா அருளாலே சாமி ஒன்று வந்து அவர்கள் 100 கோடி, அன்னை 100 கோடி, என்னைக்கு உயர வேணும் ஆதி கையிலை போல.
குலம் வழிவழி வம்சங்கள் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்களோடு நீடூடியே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று என் தாயாகிய முப்படாதி அம்மாளை நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஐயா. இப்படி ஆதிவெள்ளி கையிலே அட்டகாளி 8 பேரும் ஆண்டவன் பகவானிடத்திலே தன்னுடைய வயது வாழ்வை மாற்றிக் கொடுங்கள் என்று கேட்டபோதே ஆண்டவன் பகவான் பிரம்மன் எழுதியதை யாராலையும் பிரித்து எழுத முடியாது, ஆண்டவன் எழுதியதை யாராலும் அழித்து எழுத முடியாது, இதுதான் தந்தவரம் போங்களம்மா என்றார். உடனே காளிமார்கள் 8 பேரும் 16 வயதுடைய மார்க்கண்டனை மனதிலே நினைத்தார்கள். அவனுக்கோ வயது 16. பகவான்கிட்ட 2 சிவலிங்கத்தை வாங்கி சிவனாருடைய பூஜைகளை செய்து இன்னும் சீரஞ்சீவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதனால நாமளும் சிவலிங்கத்தை வாங்கி வணங்க வேண்டும் என்று முப்பிடாதி அம்மா கடவுளிடத்திலே விதமாகவே லிங்கவரத்தை கேட்கிறாள். அண்ணா சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அருணாரே ஈஸ்வரரே, வைத்து உமை வணங்க வேண்டும், வள்ளலோட லிங்க வேணும், ஆதிலிங்கம் சோதிலிங்கம், அரணோரோட ஆத்மாலிங்கம் அத்தனையும் போதாதானா சிவலிங்கம் 100 வேணும், 103 லிங்கங்களை 103 லிங்கங்களை சாமி நூதனமா தர வேணும். மேலை இசை கலைஞர்கள் மற்றும் ட்ரம் செட் குழுவினர்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்திற்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். நையாண்டி மேலை இசை கலைஞர்கள், நாதஸ்வர நாவிகள், வான வேடிக்கை மற்றும் ட்ரம் செட் குழுவினர்கள் எங்கிருந்தாலும் முப்பிடாதி அம்மாளுடைய திருவாலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எங்க வாரம் வாங்கிக் கொண்டே